ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்ட்டில் பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து நான் கியூப் கிராஃப்ட்னு ஒரு சர்வரில் தான் கைஸ் விளையாட வந்திருக்கேன். இப்போ வாங்க கைஸ், இந்த ஸ்டாச்சுவை தொட்டு நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்மளை டெலிபோர்ட் பண்ணிது கைஸ். ஓகே, வந்தவொடனே கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு கேம் தெரியாதவங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க கைஸ். இந்த கேமில் வந்து ஒரு செகண்டுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ரேண்டம் ஐட்டம் கிடச்சிட்டே இருக்கும் கைஸ். இதை வச்சு நம்ம வந்து ஹைட் ஏறி இல்லைனா மற்றவங்கள அடிக்கணும் கைஸ். மற்றவங்கள அடித்து கீழே தள்ளி விட்டு நம்ம மட்டும் உயிரோடு இருந்தால் நம்ம தான் கைஸ் இந்த கேமோட வின்னர். இந்த கேமுக்கு வந்து டைமர் இருக்குது கைஸ், 5 minutes. இந்த ஒரு வேளை இந்த டைமர் முடிஞ்சிருச்சுன்னா வந்து எத்தனை பேர் கில் பண்ணியிருக்கிறத கவுண்ட் வச்சு டாப் 5 ரேங்க்கில் கொடுத்துருவாங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து கேம் ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நம்மளுக்கும் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஹைட் ஏற பார்ப்போம் கைஸ். ஓகே, இந்த அயன் லெகின்ஸை போட்டலாம். ஸ்னோபால் கிடச்சிச்சு கைஸ், நான் தள்ளி விட்டு பார்ப்போம். ஓகே, கீழே வந்துட்டாங்க கைஸ். நம்ம ஒரு கில் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். வந்துருச்சு கைஸ் கீழே. யூ கில்டுன்னு. கைஸ், இந்த இடத்துல ஒருத்தன் வரான். இவன் அடிச்சிருவான் கைஸ் வரும்போது. ஓகே, நான் குதிச்சிட்டேன். ஓகே கைஸ், என்ன அடிச்சிட்டான் கைஸ். ஓகே, இங்கே தண்ணி இருக்குது, லேண்ட் ஆகிடலாம் சேஃபாக. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், யாரோ தண்ணி ஊற்றி வச்சதுக்கிறதுனால. ஓகே, மேப்மா க்யூப் வந்து சின்ன சைஸில் ஸ்பான் ஆச்சு கைஸ், வேஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல நிற்கலாம் கைஸ் மறைஞ்சு. நம்மளுக்கு இது வரைக்கும் எந்த ஸ்வாடு அந்த மாதிரி கிடைக்கல கைஸ். ஸ்வாடு அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா எவனோ வார்டனை ஸ்பான் பண்ணிட்டாங்க கைஸ் பக்கத்தில். ஓகே, மெதுவாக உட்காந்துட்டே போயிடலாம் கைஸ். ஒரு ஹார்ட் தான் இருக்குது, ஹார்ட்டு ஏற மாட்டேது. சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் கிடைக்க மாட்டேது கைஸ். ஓகே, இந்த ரவுண்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம அவுட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். டைமண்ட்ஸ் பேர் கிடச்சிருக்கு, ஆனால் அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கிடச்சா ஈஸியாக வின் ஆகிடலாம் கைஸ். வார்டன் நம்மளை நோக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன். பிக்லினை வேறு எவனோ ஸ்பான் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். ஓகே, இன்னும் 1 minute 57 seconds இருக்குது. 2 minutes எப்படியாவது தாக்க விட்டுச்சுன்னா ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஆனால் 1 heart தான் இருக்குது. வார்டன் கண்டிப்பாக வந்துடுவான். ஓகே, ஆர்மர் எதுவும் அவ்வளோக்கா கிடைக்கல கைஸ். ஓகே, இந்த சைடு போய் தண்ணியில் மேலே ஏறிடலாமா? கீழே யாருமே இல்லை, கீழே யாரும் இல்லைன்னு நம்மளை தான் கைஸ் அந்த வார்டன் அடிக்க வருவான். பேசாமல் தண்ணியில் ஏறி மேலே ஏறிலான்னு நினைக்கிறேன். வார்டன் வராங்க கைஸ், மேலே ஏறிடலாம் கைஸ். இங்கே ஒரு ஆவெஞ்சர் வேறு இருக்குது. எப்படியாவது மேலே ஏறிடணும். ஓகே, வார்டன் பீம் விட்டான்னு நினைக்கிறேன் கைஸ், செத்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்தது இன்னொரு ரவுண்ட் போடலாம். ஓகே, பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் ஃபேமஸ் கேம்ன்றதுனால சீக்கிரம் எல்லா பிளேயர்ஸ் வந்துடுறாங்க கைஸ். வெயிட் பண்ணாமல் சீக்கிரமே உள்ளே கூட்டு வந்துடுது கேமுக்குள்ளே. ஓகே, இந்த டைம் 4 பிளாக் தான் கைஸ் ஹைட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேலே போயிடலாம். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். விட்டை நான் பிளாங்காக மாற்றிருந்தேன், 4 பிளாக் மேலே ஏறிக்கலாம் கைஸ். இங்கே ஒருத்தர் நம்மளை அடிக்க வரான்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறிடலாம் கைஸ். நம்மளை தான் அடிக்க வரான்னு நினைக்கிறேன் அவன். ஆமாம் கைஸ், நம்மளை தான் அடிக்க வரான் அவன். நம்ம சைடு தான் வரான் அவன். நம்மளை அடிக்கும், அவனை அடித்து கீழே தள்ளிடலாம் கைஸ். ஓகே, அடிச்சிட்டோம். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஒரு கில் கவுண்ட் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஹைட் ஏறிடலாம் கைஸ் மேலே. ஓகே, தெரியாமல் அந்த சிங்கிள் பிளாக்காக இருக்கிறது வந்து போட்டாங்க கைஸ். அதனால் மேலே இன்னொரு பிளாக் போட முடியல, இந்த பிளாக் வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, இது சல்கர் பாக்ஸ், உட்காந்துட்டு மேலே போடலாம் கைஸ். ஓகே, நம்ம கையில் இருக்க எல்லா பிளாக்கையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஹைட் ஏறிடலாம் கைஸ். ஓகே, நிறைய பிளாக் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாரையுமே அடிக்க போகாமல் சர்வே ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, பிளாக் நிறைய கிடைக்கிது கைஸ், பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னொரு பிளாக் கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, ப்ளேஸ் பண்ண முடியல, என்னென்னு தெரில கைஸ். நான் 2 ஆக்ஸ் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணேன், ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு ஃபுல் பிளாக்கை வந்து ப்ளேஸ் பண்ண முடியல கைஸ்.
ஓகே இந்த டைம் முட்டு கிடச்சிச்சு கைஸ். ஃப்ளாங்காக கன்வெர்ட் பண்ணிடுவோம் போன டைம் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல். ஓகே ஹைட் ஏறிடுவோம் கைஸ். ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஹைட் வந்துட்டோம் கைஸ். ஓரளவுக்கு யாருமே நம்ம பக்கத்தில் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அதாவது டாப்புக்கே வந்துட்டோம் கைஸ். இதுக்கு மேலே நம்மளால் பிளாக்கே ப்ளேஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஹைட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ரீஜென்ரேஷன் போர்ஷன் ஒரு 20 செகண்டுக்கு இருக்குது கைஸ். ஓகே டோட்டம் ஆஃப் அண்டையும் கிடச்சிருக்குச்சு கைஸ். இப்போ நம்ம வாய்டில் விழுகாமல் கீழே விழுந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே பிளாக்ஸே இல்லை, வாய்டு மட்டும் தான் கைஸ் இருக்குது. இதுதான் பிரச்சனையே. ஓகே பிக்காக்ஸ் கிடச்சிருக்கு, அப்புறம் ஸ்பியர் கிடச்சிருக்கு கைஸ். இன்னொரு டோட்டம் ஆஃப் அண்டையும் கிடச்சிருக்கு. ஓகே எல்லாம் தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் தூக்கி போட்டுருவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேமில் 3 பேர் தான் இருக்கும். நான் அப்புறம் அங்கே 2 பேர், அவங்க 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க கைஸ். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஒரு அயன் செஸ்ட் பிளேட் கிடச்சிருக்கு கைஸ். இதை போட்டுக்கலாம். வேஸ்ட்டு பொருள்லாம் நிறைய சேர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஐட்டம்ஸ் வந்து கிடைக்காம போயிருங்க கைஸ். அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ 2 minutes 14 seconds மட்டும் நான் சர்வே ஆகிட்டேன்னா ஜெயிச்சிட்டேன் கைஸ். ஓகே ஒரு பவுண்டார மாதிரி கிடச்சிச்சின்னா அவங்கள அடிக்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவங்க, வேண்டாம் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சர்வே ஆகிறதுக்கே பார்ப்போம். ஓகே இந்த போர்ஷனை குடிச்சு பார்த்துடலாம் கைஸ். ஓகே ரீஜென்ரேஷன் வந்துருச்சு. 20 செகண்டுக்கு தான் கைஸ் இருக்காண்ணா. சரி இந்த போர்ஷன் வேஸ்ட்டு தான் எப்படியா இருந்தாலும், ஏன்னா அவங்க 2 பேர் தான் சண்டை போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் கைஸ். ஃபயர் சார்ஜ்னு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். இதை வச்சு அவனை அடித்து கீழே தள்ளிடலாம். 2 பேர் தான் இருக்கும். அவன் இதை வச்சு அடிச்சிட்டான் கைஸ். ஓகே தோத்துட்டான் கைஸ் இந்த டைமும். ஓகே அடுத்த டைமாக ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ஓகே அதுக்குள்ளேயே கேம் வந்துருச்சு. இந்த டைம் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் கைஸ். ஓகே நம்மளுக்கு எதுவும் இது வரைக்கும் கிடைக்கல. கிடச்சிச்சு கைஸ் ஒரு பிளாக் ஷல்கர் பாக்ஸ். ஓ தெரியாமல் கீழே வந்துட்டான் கைஸ். ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓ இந்த லீவ்ஸ் இருந்தால் ஃபால் டேமேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் நம்ம இந்த டைம் ஒரு க்ரேஸியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் அடைச்சிடலாம் கைஸ். அப்புறம் யாரும் நம்மளை இதை பிளாக்ஸை உடச்சிட்டு தான் வரும். நம்ம உட்காந்துட்டோம்னா நைமர் டேக் கூட இங்கே இருக்கமா இல்லையான்னு கூட காட்டாது கைஸ். ஓகே இதை வச்சு நம்ம ஜெயிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை பிளாக்ஸ் உடச்சிட்டு வர முடியாது, நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். அப்படியே உடச்சிட்டு வந்தாலும் நான் இங்கே இருக்கேனா இல்லைன்னு தெரியாது கைஸ். ஏன்னா நான் உட்காந்தே தான் இருக்க போகிறேன், எந்திரிக்க மாட்டேன். ஓகே நம்மளுக்கு பிளாக்ஸ் வச்சு அடைப்போம் கைஸ். ஏதாவது பிளாக்ஸ் கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். ஓகே நம்மளை சுற்றி மேலேயும் கவர் பண்ணிடலாம் கைஸ். மேலே அங்கே ஒருத்தர் நிற்கிறான், மேலே தலைமையிலே குதிச்சிட்டான்னு அவ்வளோதான். ஓகே பிளாக்ஸ் கிடைக்கிது கைஸ், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே எல்லா இடத்துலையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் ஒருத்தன் குதிச்சிட்டான், நம்மக்கிட்ட வருவானான்னு தெரில கைஸ். ஓகே நம்ம மேலேயே கவர் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம தலைமையிலே வேணாது குதிச்சு தள்ளி விட்டானு என்னன்றது. ஓகே ராவெஞ்சர்ஸ் ஸ்பானே கிடச்சிருக்கு கைஸ். நம்ம அங்கே போய் அவங்கள தோக்கடிக்கணுன்ட்டு போய் ஸ்பான் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்தே தப்பிச்சிடலாம் கைஸ். ஓகே இந்த எக்கெல்லாம் தூக்கி போட்டுடலாம், தேவையில்லை. அப்படியே பிளாக் வர கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இவ்வளோ தூரம் கட்டிட்டேன் கைஸ். ஓகே இதுக்கு மேலே எவனுமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். 3 பிளேயர், வெறும் 14 செகண்ட் தான் கைஸ் இருக்குது. இந்த டைம் நம்ம வெற்றி கன்ஃபார்ம். 6 செகண்ட், 5 செகண்ட், 4, 3, 2, 1. ஓகே கைஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கில் அடிப்படையில் நம்மளுக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. செகண்டரி ப்ளேஸ் நம்ம வந்திருக்கோம். 0 கில்ஸில் செகண்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு டேமேஜையும் கவுண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு எத்தனை ஹார்ட் இருக்குன்ட்டு. நான் செகண்ட் ப்ளேஸ் கைஸ், சூப்பர். ஓகே போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்சும் ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ஏன் கைஸ் எல்லாருமே கீழே விழுறாங்க ஏன்னு தெரில. மேக்ஸிமம் எல்லாருமே கீழே விழுட்டாங்க கைஸ். ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹைட் ஏறுவோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தண்ணி இருக்குன்றதுனால கீழே போய் சண்டை போடலான்னு எல்லோரும் குதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மேலேயே ஒரு சில பேர் தான் கைஸ் இருக்காங்க. இப்போதைக்கு 15 பேர் உயிரோடு இருக்காங்க. ஓகே கைஸ் நம்ம ஓரளவுக்கு ஹைட் ஏறிடுவோம். இன்னும் 4 minutes 30 seconds இருக்குது கைஸ். இதை உடச்சிடலாம். ஓகே இது வரைக்கும் நான் எவனும் அட்டாக் பண்ணணுன்னு வரல கைஸ், பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நிறைய பிளாக்ஸ் கிடைக்கிது, அதை வச்சு ஏறிடலாம்.
ஓகே ஒரு வுட்டு கிடச்சிருச்சு கைஸ். அதை வச்சு பிளாங்காக மாற்றிட்டோம். அதை வச்சு ஹைட்டே ஏறிட்டோம். 9 பிளேயர்ஸ் இது வரைக்கும் உயிரோடு இருக்காங்க கைஸ். என்கிட்டயே வரான் அவன். என்கிட்ட தான் வரான்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த சைடு யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். நான் ஹைட்டு கம்மியாக இருக்கான். நம்ம முடிஞ்சளவுக்கு ஹைட் ஏறிடலாம் கைஸ். ஹைட் ஏறான் கைஸ் அவனும். நம்ம வேறு ஹைட்டே ரீச் பண்ணிட்டோம். பிளாக்கும் போட முடியாது கைஸ். அவன் நம்மகிட்ட தான் வரான்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் அப்படியே பின்னாடி சைடாக போவோம் கைஸ். நம்மக்கிட்ட தான் கைஸ் வரான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 2 minutes 42 seconds சர்வே பண்ணணும். அவன் வேறு நம்மக்கிட்ட தான் கைஸ் வரான். கையில் வெறும் ஸ்டோன் ஆக்ஸ் மட்டும் தான் கைஸ் இருக்குது. இதை வச்சு எப்படி சண்டை போடுறதுன்னு தெரில. பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம அவன்கிட்ட ஒருவேளை அவன் நம்மக்கிட்ட வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பிக்கெக்ஸ் வச்சு அடிச்சிடலாம் கைஸ். வந்துட்டு தான் இருக்கான். உடச்சிடலாம் கைஸ். இதுக்கு மேலே ஒரு பிளாக் போட்டால் கூட. இந்த ஹஸ்க்கு ஸ்பானுலாம் பார்த்தா பிளாக் பற்ற மாட்டேது கைஸ் கிட்ட போகிறதுக்கு. இன்னும் 4 seconds கைஸ் இருக்குது. அவன் இவ்வளோ நேரம் வரதுக்கே டைம் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வின் ஆகிட்டோம். சூப்பர். நம்ம இந்த டைமும் செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்கோம் கைஸ். இந்த டைம் நானும் இவனை மட்டும் தான் இருந்திருக்கோம். அதில் செகண்ட் ப்ளேஸ் கைஸ் நான். ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கைஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.